அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய விமான சேவைகள் அனைத்தையும் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான பயணிகள் அவதி. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கை. ஜஹராவில் கைதான வாகன ஓட்டுநர். சிசிடிவி கேமராவில் பதிவான முக்கிய காட்சிகள். அடுத்து இந்திய தூதருக்கு குவைத் அமீரி திவான் அளித்த சிறப்பு விருந்து. பிரியாவிடை பெற்றார் இந்தியன் அம்பாசிடர். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துக்கான விமான சேவைகளை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் அதிரடியாக ரத்து செய்து வருவது பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் டிக்கெட்டை புக் செய்த பயணிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். அதாவது செப்டம்பர் மாதம் பயணம் செய்யும் பயணிகளுக்கு பாதிப்பு கிடையாது. அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் குவைத் செல்ல விமானம் டிக்கெட் போட்டவங்களுக்கு தான் ஃப்ளைட் டிக்கெட்டை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் அதிரடியாக கேன்சல் செய்துள்ளது. அதனால் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் போட்டவங்க உங்கள் டிராவல் ஏஜென்சியை கான்டெக்ட் பண்ணி ஃபுல் ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. அல்லது வேறு ஃப்ளைட்டில் டிக்கெட் பார்த்து போட்டுக்கோங்க. ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டவங்களுக்கு பெரிய ஆப்பை வைத்துள்ளது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸை கம்பேர் பண்ணும்போது இண்டிகோ ஏர்லைன்ஸ் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்தால் அது சிறப்பான பயணமாக இருக்கும் என்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய இந்தியன் அம்பாசிடர் திரு ஆதேஷ் வேகா அவர்களுக்கு அமீரி திவான் சிறப்பான வரவேற்பு அளித்து பிரியாவிடை அளித்துள்ளது. குவைத்துக்கான இந்திய தூதர் ஆதேஷ் வேகா அவர்கள் தற்போது கொரியா நாட்டிற்கான தூதராக மாற்றப்பட்டுள்ளதால் அமீரி திவான் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை அளித்து கௌரவித்துள்ளது. அதுபோல குவைத்தின் புதிய பெண் இந்திய தூதராக பிரமிதா திரிபாதி அவர்களை இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. ஏன்னா குவைத் சாலைகளை இப்போ ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. குவைத்தில் உள்ள அனைத்து ஸ்கூல்களும் தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் டிராஃபிக் ஜாம் பல இடங்களில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 7 மணி முதல் காலை 9 மணி வரை, அதுபோல் மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இந்த டைமில் டிராஃபிக் ஜாம் பீக்கில் இருக்கும். அதுபோல் மற்ற கால வாகனம் ஓட்டும் போது நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுவோம். ஏன்னா எங்கேருந்து யார் வருவான்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் குவைத்தி பசங்க திடீர்னு ரோட் கிராஸ் பண்ணுவாங்க. உஷாரா காரை ஓட்டுங்க. இப்போ ஒரு சம்பவம் தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சாலையை கடக்க முயன்ற நபர் மீது ஹாஃப் லாரியில் வந்தவன் மோதிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இந்த சம்பவம் தொடர்பாக ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கசர் ஏரியாவில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டு விபத்து ஏற்படுத்தியவனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது ஜஹரா காவல்துறை. இந்த விபத்தை ஏற்படுத்தியவன் ஆப்கானி என்று ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஒரு குவைத்தி வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலம் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆக்சிடென்ட் பண்ணிட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி சரண்டர் ஆனால் தண்டனைக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆனால் குவைத்துடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கும். அதனால வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அதுபோல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, பவர் பேங்க், லித்தியம் பேட்டரி, போர்ட்டபிள் மொபைல் சார்ஜர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இதெல்லாம் பேகேஜில் கொண்டு போகலாமா அல்லது ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாமான்னு கேட்டிருக்காரு. பவர் பேங்க், லித்தியம் பேட்டரி, மொபைல் சார்ஜர்ஸ், லேப்டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் தான் கொண்டு செல்ல முடியும். அதாவது 7 ஹேண்ட் லக்கேஜ் தராங்கல்ல, அதில் தான் கொண்டு செல்ல முடியும். அதை விட்டுட்டு பேகேஜில் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு சென்றால் பேகேஜில் இருந்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துருவாங்க. அதனால் பெட்டி கட்டும் போது இந்த விஷயங்களை எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 19,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 22,500 ரூபாய்க்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 25,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 24,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 329 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 314 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.